ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லாகியம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிற எங்களோடு நீங்க இடைபடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அன்பானவர்களே, ஒரு புகை வண்டியில ஒரு தகப்பனும் சுமார் 22 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் வாலிப மகனும் பயணித்துக் கொண்டிருந்தனர். அந்த இளம் வாலிபனுடைய செய்கையை அங்கிருக்கிற அநேகரை முகம் சுளிக்க வைத்தது. அந்த இளம் வாலிபனுக்கும் அந்த வயோதிப தகப்பனாருக்கும் எதிராக புதிதாக திருமணமான ஒரு தம்பதி அமர்ந்து இந்த 22 வயது நிரம்பின வாலிபனுடைய செய்கைகளை பார்த்து சிரித்து கொண்டு அவனை பார்த்து தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த புகைவண்டியானது கொஞ்ச தூரம் போன பிற்பாடு அந்த வாலிப மகனுடைய தகப்பனை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மகனை நீங்கள் எங்கேயாவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாமே என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன் அவர்கள் அந்த கேள்வியை அங்கு கேட்டார்கள் என்று பார்க்கும்போது, அந்த இளம் வாலிபன் ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து அந்த புகைவண்டிக்கு வெளியே இருக்கிறதான மரங்களை பார்த்து, மரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, அதனுடைய நிறம் பச்சையா இருக்கிறது என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். சற்று தூரம் போன பிற்பாடு மேகங்களை அவன் பார்த்து என்ன அழகா இருக்கிறது என்று அவன் சொன்னான். இந்த செய்கைகள் தான் அநேகருக்கு அந்த இளம் வாலிபனையும் அவன் செய்கைகளையும் குறித்து முகம் சுளிக்க வைத்தது. பொழுது அந்த இளம் வாலிபனுடைய தகப்பனார் அவர் சொன்னார், அம்மா, நீங்கள் என்னுடைய வயதை பார்த்து உடைய கிரியையை பார்த்து நீங்கள் கேட்கிற கேள்வி நியாயமானது. ஆனால் அவன் இப்பொழுதுதான் முதல் முறையாக அவன் கண்கள் மரங்களை பார்க்கிறது, அவன் கண்கள் மனிதர்களை பார்க்கிறது, அவன் கண்கள் மேகங்களை பார்க்கிறது. இப்பொழுது அவன் பார்க்கிற எல்லாம் அவனுக்கு புதிதாய் தெரிவதற்கு காரணம், இதுவரையிலேயும் அவனுக்கு பார்வை இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவனை ஒரு மருத்துவமனையிலே நாங்கள் சேர்த்து ஆபரேஷன் செய்து அவனுடைய கண்கள் அறுவை சிகிச்சை எல்லாம் முடிந்து இப்பொழுதுதான் பார்க்கிறான். ஆகவே அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். தன் கண்ணால் இவைகளை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆகவே அந்த சந்தோஷத்திலே அவன் அப்படி நடந்து கொள்ள என்று சொன்னபோது, அந்த இளம் வாலிபனை குறித்து எள்ளி நகையாடினவர்கள், ஏளனமாய் பேசினவர்கள் தங்கள் சிந்தையிலே நியாயம் தீர்த்துள்ளலாம் வெட்கி தலைகுனிந்து அந்த வயோதிப தகப்பனாரை பார்த்து, நாங்கள் தெரியாமல் கேட்டுவிட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்றும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனிதனுடைய உடையை பார்த்து தாங்களாகவே அவனை நியாயம் தீர்க்கிறோம். அவனுடைய பேச்சை பார்த்து, அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்து, அவனுடைய காரியங்களை பார்த்து, தோற்றத்தை வைத்து நாம் தீர்ப்பு செய்கிறோம். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் இப்படி, இவன் அப்படி என்று சொல்லி நாம் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுமார் 22 ஆண்டுகள் வலி வேதனை அந்த இளம் வாலிபனுக்குள்ளே உண்டு. அங்கிருந்த சராசரி மனிதர்களைப் போல அவன் இளம் வயதிலேயே
பார்வை உள்ளவனாய் இருந்தால் அவ்வளவு எக்ஸாக்டா ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு அநேகரை நம்முடைய சிந்தனையிலே நியாயம் தீர்க்கிறோம், நம்முடைய பார்வையிலே நியாயம் தீர்க்கிறோம், நம்முடைய இருதயத்திலே நியாயம் தீர்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, தோற்றத்தின்படி நியாயம் தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு தோற்றத்தின்படி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகரை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் வெள்ளை உடை உடைத்திருந்தால் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை நாம் செய்கிறோம். வேதாகமத்தை தூக்கி கொண்டிருந்தால் ஒரு நியாய தீர்ப்பை செய்கிறோம். வேகமாய் பிரயாசப்பட்டால் அவர்களை பார்த்து நாம் நியாய தீர்ப்பு செய்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நட்டு சிந்தித்து பாருங்கள். இதே வேத பகுதியிலே நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை நாம் சோதித்தறிவோம். மற்றவர்களை குறித்து நியாய தீர்ப்பு செலுத்துவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நாம் அப்படி நியாயம் தீர்க்கிற நபராய் இருப்போமானால் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புரவாவோம். ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு அநேகரை செய்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் தீர்ப்பு செய்கிறோம்? இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நானும் நாங்களும் பல நேரங்களிலே நாங்கள் எங்கள் கண்கள் பார்க்கிறதை வைத்து, அவருடைய கிரியைகளை வைத்து, அவருடைய உடையை வைத்து, அவர்கள் நடந்து கொள்கிற விதங்களை வைத்து நாங்கள் எங்கள் இருதயத்திலே, சிந்தனையிலே, மனதிலே பல நேரங்களில் நியாய தீர்ப்பு செய்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி செய்ய சொல்லியிருக்கிறது. சோ நாங்கள் செய்தவைகள் எல்லாம் எங்களுக்கு மன்னியும். நாங்கள் இனி அப்படி செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இதுவரையிலேயும் லாகிம் டிவி என்கிறதான இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். ஜெப விண்ணப்பங்கள், மேலான ஆலோசனைகள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.